இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. பார்ட் ஏ 1 mark questions. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பிளாக் ஹோல் ட்ராஜடி ஹேப்பன்ட் இன் த இயர். பிளாக் ஹோல் ட்ராஜடி எந்த இயர் நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1756. செகண்ட் கொஸ்டின், த ஸ்மால் ஃபார்ட்டிஃபைட் டவுன் லொக்கேட்டட் இன் த பேங்க் ஆஃப் ரிவர் கங்கா. ரிவர் கங்காவோட கரையில் அமைஞ்சிருந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட டவுன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி பக்சார். தேர்ட் கொஸ்டின், த டியூவல் கவர்மெண்ட் இன் பெங்கால் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை டேஸ். பெங்காலில் டியூவல் கவர்மெண்ட்டை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ராபர்ட் கிளைவ். ஃபோர்த் கொஸ்டின், த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கேப்சர்டு பை பிரிட்டிஷ்னு ஹைதர் அலி பீரியட் இஸ் டேஸ். ஹைதர் அலி பீரியட் அப்போது பிரிட்டிஷ் கேப்சர் பண்ண ஃப்ரெஞ்ச் ஜூரிஸ்டிக்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாஹி. ஃபிஃப்த் கொஸ்டின், த இந்தியன் ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்த இயர். இந்தியன் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 1935. நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், விக்ட்ரி ஆஃப் டேஷ் மார்க்டு த இனிஷியேட்டிவ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. எதோட விக்ட்ரி இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூலோட இனிஷியேட்டிவாக இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிளாசி. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், பேட்டில் ஆஃப் பக்சார் வாஸ் ஹெல்ட் இன் இயர் டேஷ். பேட்டில் ஆஃப் பக்சார் எந்த இயர் நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1764. எய்த் கொஸ்டின், டேஷ் த சன் ஆஃப் அன்வருதீன் பிகேம் த நவாப் ஆஃப் ஆர்காட். ஆன்சர் முகமது அலி. முகமது அலி தான் சன் ஆஃப் அன்வருதீன். இவர் தான் ஆர்காட் நவாப் ஆனாங்க. நைன்த் கொஸ்டின், த கிரேட் ரிவோல்ட் வாஸ் ஹெல்ட் இன் த இயர் டேஷ் இன் இந்தியா. ஆன்சர் 1857. கிரேட் ரிவோல்ட் இந்தியாவில் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. 1857. டென்த் கொஸ்டின், த போலீஸ் சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் பை டேஷ். போலீஸ் சிஸ்டம் யார் கிரியேட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் லார்ட் கார்ன்வாலிஸ். நெக்ஸ்ட் பார்ட் பி, செகண்ட் ரோமன் லெட்டர், ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஏ நோட் அண்ட் ஆக்ஸ்லா சப்பேல். ஆக்ஸ்லா சப்பேல் பற்றி நோட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், த வார் வாஸ் எண்டட் பை த ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லா சப்பேல் விச் brought த ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் டு an end. Under the terms of this treaty, Madras was returned back to the English and the French in turn got their territories in North America. இந்த ட்ரீட்டி ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷனை எண்டு கொண்டு வந்துச்சு. இந்த ட்ரீட்டி படி மெட்ராஸ் இங்கிலீஷ்க்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஃப்ரெஞ்சு நார்த் அமெரிக்காவில் இருந்து அவங்களோட டெரிட்டரிஸை இங்கிலீஷ்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 14 இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் ஆங்கிலோ மராத்தா வார். ஆங்கிலோ மராத்தா வாரோட ரிசல்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 18 இருக்குது. ஆன்சர், ரகுநாத் ராவ் வாஸ் பென்ஷன்ட் ஆஃப் அண்ட் மாதவ் ராவ் டூ வாஸ் அக்செப்டட் அஸ் த பேஷ்வா. சால்செட் வாஸ் given to the British. The Treaty of Salbai established the British influence in Indian politics. It provided the British 20 years of peace with the Marathas. ரகுநாத் ராவை பென்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு மாதவ் ராவ் டூவை பேஷ்வாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தென் சால்செட்டை பிரிட்டிஷ் கொடுத்துட்டாங்க. தென் ட்ரீட்டி ஆஃப் சால்பை இந்தியன் பொலிட்டிக்ஸில் பிரிட்டிஷோட பவரை என்ஹான்ஸ் பண்ணிச்சு. தென் இந்த சால்பை ட்ரீட்டி பிரிட்டிஷ்க்கு மராத்தாஸோட 20 years பீஸை கொடுத்துச்சு. தேர்ட் கொஸ்டின், வாட் வர் த சேஞ்சஸ் மேட் ஆஃப்டர் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. 1857 கிரேட் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 20 இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஆஃப்டர் த ரிவோல்ட் ஆஃப் 1857, த இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் were made in the Indian Army services in 1858. They increased British troops and reduced Indian troops. Also, only English were appointed in artillery. 1857க்கு அப்புறம் இந்தியன் ஆர்மி சர்வீசஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸ் பண்ணாங்க. இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்தியன் ட்ரூப்ஸை ரெடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த ஆர்ட்டிலரியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் த பிளேசஸ் annexed பை டல்ஹவுசி பை அப்ளையிங் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசி. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசி அப்ளை பண்ணி டல்ஹவுசி எந்தெந்த பிளேஸ் எல்லாம் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 22 இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். பை அப்ளைங் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசி, டல்ஹவுசி annexed சத்தாரா in 1848, ஜெய்ப்பூர் அண்ட் சாம்பல்பூர் in 1849, பகாத் in
1850, Udaipur in 1852, Jhansi in 1853 and Nagpur in 1854. டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசி அப்ளை பண்ணி டல்ஹௌசி வந்து சதாராவை 1848 அப்போ இணைச்சிக்கிட்டாரு. அண்ட் ஜெய்ப்பூர் அண்ட் சாம்பல்பூரை 1849 அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. தென் பாகாட்டை 1850 அண்ட் உதய்பூர் 1852 ஜான்சி 1853 அண்ட் நாக்பூரை வந்து 1854 அப்போ அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக பிளேசஸோட நேம்ஸ் மட்டும் எழுதினா கூட போதும். 5th கொஸ்டின், வாட் வாஸ் த காசஸ் ஃபார் த ஃபஸ்ட் மைசூர் வார்? ஃபஸ்ட்டு மைசூர் வார்க்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 15 இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். காசஸ், ஹைதர் அலிஸ் க்ரோயிங் பவர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் த ஃப்ரெஞ்ச் became a matter of concern for the English East India Company. The Marathas, the Nizam and the English entered into a triple alliance against Hyder Ali. ஹைதர் அலியோட க்ரோயிங் பவரும் அண்ட் ஹைதர் அலி வந்து ஃப்ரெஞ்சு கூட வச்சுருந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷனும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பிடிக்கலை. ஸோ மராத்தாஸ், நிசாம் அண்ட் இங்கிலீஷ் 3 சேர்ந்து ஹைதர் அலிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. இதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு மைசூர் வார்க்கான ரீசன். நெக்ஸ்ட் பார்ட் சி, 3rd Roman letter, ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் த பிரிட்டிஷ்? பிரிட்டிஷோட சக்ஸஸ்க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னாங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 22 இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் த பிரிட்டிஷ். பிரிட்டிஷோட சக்ஸஸ்க்கான ஃபேக்டர்ஸ்: கிரேட்டர் நேவல் பவர், டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல், சயின்டிஃபிக் டிவிஷன் ஆஃப் லேபர், எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஸ்கில்ஃபுல் டிப்ளமசி ஆஃப் த பிரிட்டிஷ், ஃபீலிங்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அமாங் த இந்தியன் மர்ச்சன்ட்ஸ், த இன்இக்வாலிட்டி அண்ட் இக்னோரன்ஸ் ஆஃப் த இந்தியன் கிங்ஸ். இதெல்லாம் தான் வந்து பிரிட்டிஷோட சக்ஸஸ்க்கான ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அவங்க கிரேட்டர் நேவல் பவர் இருந்துச்சு அவங்கக்கிட்ட. அப்புறம் டெக்ஸ்டைலோட டெவலப்மெண்ட் வந்து அந்த டைமில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தென் லேபர்ஸோட டிவிஷன், சயின்டிஃபிக்காக லேபர்ஸ் வந்து டிவைட் ஆகியிருந்தாங்க. பிரிட்டிஷ்கிட்ட இருந்த எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஸ்கில்ஃபுல் டிப்ளமசி. தென் இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் கிட்ட இருந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அண்ட் இந்தியன் கிங்ஸ் கிட்ட இருந்த இன்இக்வாலிட்டி அண்ட் இக்னோரன்ஸ். இதெல்லாம் தான் வந்து பிரிட்டிஷோட சக்ஸஸ்க்கான ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் டி, 4th Roman letter, ஆக்டிவிட்டி. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மார்க் த பிளேசஸ் அசோசியேட்டட் வித் த மராத்தா வார் ஆன் த மேப் ஆஃப் த இந்தியா. இந்தியா மேப்பில் மராத்தா வாரோட அசோசியேட் ஆகிருந்த பிளேசஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளேசஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேங்களூர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது. பிளேஸ் வந்து ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணிவிட்டு பாக்ஸில் வந்து என்ன பிளேஸ்னு எழுதியிருக்கேன். தென் ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த பிளேஸில் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு புரந்தர் இங்கே இருக்குது, சால்பை இங்கே இருக்குது அண்ட் சூரத் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம். யூனிட் 2, வெதர் அண்ட் கிளைமேட். பார்ட் ஏ, 1 mark கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டேஸ் இஸ் த கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். வெதர் அண்ட் கிளைமேட்டோட கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, விண்ட்ஸ் அண்ட் ஓசன் கரண்ட்ஸ். செகண்ட் கொஸ்டின், த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ஓன் பை மீன்ஸ் ஆஃப் டேஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சரை எப்படி காட்டுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஐசோதர்ம்ஸ். ஐசோதர்ம்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சரை பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், டேஸ் இஸ் த மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிளோட மேஜர் காம்பனன்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சி வேவ்ஸ். ஆன்சர் இஸ் எய்தர் ஏ ஆர் பி ஃபார் தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின், the horizontal movement of air is called as. ஏரோட ஹரிசாண்டல் மூமெண்ட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, விண்ட். ஃபிஃப்த் கொஸ்டின், டேஸ் ஹேஸ் அ லார்ஜ் ஏரியா வேர் த ஆவரேஜ் விண்ட் ஸ்பீட் இஸ் லோ. எந்த கண்ட்ரியோட லார்ஜ் ஏரியாவில் ஆவரேஜ் விண்ட் ஸ்பீடு வந்து லோவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரேசில். நெக்ஸ்ட் fill in the blanks. சிக்ஸ்த் கொஸ்டின், த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் இஸ் ஹீட்டட் பை. ஆன்சர் இஸ் சன். எர்த்தோட அட்மாஸ்பியர் எதால் ஹீட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சன். இதில் வந்து ப்ராசஸ் சன்னு எதுவும் அவங்க டினோட் பண்ணல. ஸோ ஆன்சர் சன். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின், ஃப்ரிஜிட் ஜோன் இஸ் கவர்டு வித் டேஸ். ஃப்ரிஜிட் ஜோன் வந்து எதால் கவர் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஸ்னோ. 8th கொஸ்டின், ரெயின்ஃபால் இஸ் மெஷர்டு பை டேஸ். ரெயின்ஃபாலை எதால் மெஷர் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரெயின் காஜ். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், த ஏர் ப்ரெஷர் இஸ் மெஷர்ட் பை டேஸ். ஏர் ப்ரெஷரை எதாவது மெஷர் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பேரோமீட்டர்.
10th question. Dash affects human health and comfortness. எது human health and comfortness affect பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. Answer relative humidity. Next part B. Second Roman letter. Short answer questions. First question. What are the elements of weather and climate? Weather and climate ஓட elements என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 96ல் இருக்குது. ஆன்சர் temperature, rainfall, pressure, humidity and wind are the major elements of weather and climate. Temperature, rainfall, pressure, humidity and wind இதெல்லாம் தான் வந்து weather and climate ஓட major elements. Second question. What are major factors which affects the distribution of temperature? டெம்பரேச்சரோட டிஸ்ட்ரிபியூஷனை எஃபெக்ட் பண்ணுற மேஜர் ஃபேக்டர்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இதுக்கான ஆன்சர் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 97ல் இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். latitude, altitude, nature of land, ocean currents, prevailing winds, slope, shelter and distance from the sea, natural vegetation and soil are the major factors which affect the distribution of temperature. இதெல்லாம் தான் டெம்பரேச்சரோட டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ணுற மேஜர் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மீன் டெம்பரேச்சர். மீன் டெம்பரேச்சர் பற்றி ஷார்ட் நோட் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 97ல் இருக்குது. ஆன்சர் the average of maximum and minimum temperatures within 24 hours is called mean daily temperature. 24 ஹார்ஸில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அண்ட் மினிமம் டெம்பரேச்சருக்குள்ள ஆவரேஜ் தான் வந்து மீன் டெய்லி டெம்பரேச்சர். ஃபோர்த்து கொஸ்டின். எக்ஸ்பிளைன் டெம்பரேட் ஜோன். டெம்பரேட் ஜோனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 98ல் இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். This zone lies between the Tropic of Cancer and the Arctic Circle in the Northern Hemisphere and between the Tropic of Capricorn and the Antarctic Circle in the Southern Hemisphere. இந்த ஜோன் வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ஆர்டிக் சர்க்கிளுக்கும் இன்பிட்வீனில் இருக்கும். தென் சதர்ன் ஹெமிஸ்பியரில் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் இன்பிட்வீனில் இருக்கும். This zone gets the slanting rays of the sun and the angle of the sun rays goes on decreasing towards the poles. இந்த ஜோனில் வந்து சன்னோட ரேஸ் வந்து ஸ்லாண்டிங்காக ஏற்படும். அந்த சன்ரைஸோட ஆங்கிள் வந்து போல்ஸுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு போகும். This zone experiences moderate temperature. இந்த ஜோனில் வந்து moderate temperature இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். ஹவு டு யூ மெஷர் த ஏர் ப்ரெஷர்? ஏர் ப்ரெஷரை எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 100ல் இருக்குது. ஆன்சர் த ஏர் ப்ரெஷர் இஸ் மெஷர்ட் பை பேரோமீட்டர். ஏர் ப்ரெஷர் வந்து பேரோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க. பேரோகிராம்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரெக்கார்டிங் த கண்டினியூஸ் வேரியேஷன் இன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்க கண்டினியூஸ் வேரியேஷனை பேரோகிராம்ஸ் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்ட் சி. தேர்ட் ரோமன் லெட்டர். ஆன்சர் இன் டீட்டெயில். எக்ஸ்பிளைன் அபவுட் த ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த். எர்த்தோட ஹீட் ஜோன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 97 அண்ட் 98ல் இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். Based on the heat received from the sun, earth is divided into 3 zones. They are சன்லேருந்து ரிசீவ் பண்ணுற ஹீட்டை பொறுத்து எர்த்தை வந்து 3 ஹீட் ஜோன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டாரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன் அண்ட் ஃப்ரிஜிட் ஜோன். இப்போ என்னெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டாரிட் ஜோன். இட் இஸ் த ரீஜியன் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். திஸ் ரீஜியன்ஸ் ரிசீவ்ஸ் த டைரக்ட் ரேஸ் ஆஃப் த சன் and gets the maximum heat from the sun. This zone is known as the torrid zone or the tropical zone. Tropic of Cancer and Tropic of Capricorn குள்ள in between region தான் வந்து torrid zone. இந்த ரீஜியனில் சன்னோட ரேஸ் வந்து டைரெக்டாக விழும் அண்ட் இந்த ரீஜியன் சன் கிட்டேருந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சரை ரிசீவ் பண்ணிக்கும். இந்த ரீஜியனை டாரிட் ஜோன் ஆர் ட்ராபிக்கல் ஜோன்னு சொல்கிறாங்க. Next, temperate zone. This zone lies between the Tropic of Cancer and the Arctic Circle in the Northern Hemisphere and between the Tropic of Capricorn and the Antarctic Circle in the Southern Hemisphere. This zone gets the slanting rays of the sun and the angle of the sun rays goes on decreasing towards the poles. Thus, this zone experiences moderate temperature.
நார்தன் ஹெமிஸ்பியரில் இந்த ஜோன் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ஆர்டிக் சர்க்கிளுக்கும் இன்பிட்வீனில் இருக்கும். தென் சதர்ன் ஹெமிஸ்பியரில் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் இன்பிட்வீனில் இருக்கும். இந்த ஜோன் வந்து சன்கிட்டேருந்து ஸ்லாண்டிங் ரேஸை தான் ரிசீவ் பண்ணும். சன் ரேஸோட ஆங்கிள் வந்து போல்ஸை நோக்கி போக போக டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இந்த ரீஜனில் மாடரேட் டெம்பரேச்சர் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃப்ரிஜிட் ஜோன். The frigid zone lies between the Arctic Circle and the North Pole and between the Antarctic Circle and the South Pole. This region also known as polar region since it receives the extremely low temperature throughout the year. These regions are covered with snow. இந்த zone வந்து Arctic Circle and North Pole in betweenலையும் Antarctic Circle and South Pole in betweenலையும் இருக்கும். இந்த ரீஜியனை போலார் ரீஜியன்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜியனில் இயர் ஃபுல்லாகவே லோ டெம்பரேச்சர் தான் கிடைக்கும். தென் இந்த ரீஜியன் வந்து ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் டி, 4th Roman letter ஆக்டிவிட்டி. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் கான்செப்ட் மேப். இந்த கான்செப்ட் மேப்பை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆன்சர்: ஆங்கிள் ஆஃப் த சன்ஸ் ரேஸ், ஆல்டிடியூட், distribution of land and water, winds and ocean currents, location and direction of mountain ranges. இதெல்லாம் தான் வந்து climate change affect பண்ணுற factors. Next civics assignmentக்கான answers பார்க்கலாம். Unit 2 Citizen and Citizenship. Part A, first Roman letter, 1 mark questions. The study of human right and duties is called as. Human rights and duties பற்றின படிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. Answer option D, civics. Second question, the year of Indian Citizenship Act is dash. Indian Citizenship Act ஓட இயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1955. Third question, number of ways for acquiring citizenship of India. இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் அக்யூர் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 ways. Fourth question, the country which has dual citizenship. ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எந்த கண்ட்ரிக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சுவிட்சர்லாந்து. ஃபிஃப்த் கொஸ்டின், எ ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆரிஜின் கெட்ஸ் எ கார்டு டேஷ். இந்தியன் ஆரிஜின் உள்ள ஃபாரின் சிட்டிசனுக்கு உள்ள கார்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓசிஐ. நெக்ஸ்ட் fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் எ ஸ்டேட்டஸ் given to the citizen the right to legally live in a country as long as they want. ஆன்சர் சிட்டிசன்ஷிப். எந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு சிட்டிசனுக்கு அவங்க விரும்புகிற வரைக்கும் அந்த கண்ட்ரியில் வாழலாங்கிற ரைட்டை கொடுக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சிட்டிசன்ஷிப். செகண்ட் கொஸ்டின், தேர் ஆர் 2 type ஆஃப் சிட்டிசன் டேஷ் அண்ட் டேஷ். சிட்டிசனோட 2 types கேட்டிருக்காங்க. நேச்சுரல் சிட்டிசன் அண்ட் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன். தேர்ட் கொஸ்டின், இன் அவர் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் குட் குவாலிட்டிஸ் ஆர் மென்ஷன்ட் இன் டேஷ். இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி குட் குவாலிட்டிஸ் வந்து எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் Part 4A. Fourth question, the countries provide the dual citizenships are dash. Dual citizenship provide பண்ணுற countries எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் USA and Switzerland. Switzerland தான் ஆன்சராக வரும். Fifth question, the people who are not the citizen of the country are called dash. கண்ட்ரியோட சிட்டிசன் இல்லாத பீப்புளை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏலியன். Next part B, second Roman letter, short answer questions. First question, what is mean by civics? Civicsனா என்னன்னு கேட்டிருக்காங்க. புக்கில் பேஜ் நம்பர் 177 இருக்குது. ஆன்சர், civics is the study of human rights and duties. இதுக்கு ஆன்சர் புக்கில் பார்க்க வேணாம், இங்கேயே இருக்குது. 1 mark questionல ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சரோட ஆன்சர். civics is the study of human rights and duties. செகண்ட் கொஸ்டின், ஹூ இஸ் கால்டு சிட்டிசன். சிட்டிசன் யாரை சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 177 இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். சிட்டிசன் இஸ் அ பர்சன் ஆஃப் அ கண்ட்ரி ஹூ இஸ் என்டைட்டில் டு என்ஜாய் ஆல் த லீகல் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் கிராண்டட் பை த ஸ்டேட் அண்ட் இஸ் ஒப்ளிகேட்டட் டு ஒபே இட்ஸ் லா அண்ட் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் டியூட்டிஸ். ஒரு ஸ்டேட்டோட லீகல் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸை யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிறாங்களோ அண்ட் அந்த ஸ்டேட்டோட லாஸை ஒபே பண்ணி அவங்களோட டியூட்டிஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஒரு கண்ட்ரியோட
citizen. Third question, what is mean by citizenship? Citizenshipனா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 177 இருக்குது. இப்போ ஆன்சர், citizenship is the status given to the citizens which provide them the right to legally live in a country as long as they want. சிட்டிசன்ஷிப்புங்கிறது சிட்டிசன்ஸ்க்கான ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் வந்து அந்த சிட்டிசனுக்கு லீகலாக அந்த கண்ட்ரியில் எவ்வளோ நாள் வாழ்னாலும் வாழலாங்கிற உரிமையை கொடுக்கும். ஃபோர்த்து கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை நேஷ்னாலிட்டி? நேஷ்னாலிட்டினா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 178 இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். நேஷ்னாலிட்டி இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பிலாங்கிங் டு எ பர்டிகுலர் நேஷன் பை ஆரிஜின், பர்த். பேசிக்கலி இட்ஸ் அன் எத்னிக் அண்ட் ரேசியல் கான்செப்ட். Nationality of a person cannot be changed. Fifth question, what is mean by immigrant? Immigrantனா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 179 இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். Immigrant refers to alien who has been granted the right to reside and work permanently without restriction in a particular country. பர்டிகுலர் கண்ட்ரியில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் தங்கி பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாங்கிற ரைட் உள்ளவங்க தான் வந்து இமிக்ரண்ட்ஸ். Next part C, third Roman letter, answer in detail. First question, describe the naturalization. Naturalization describe பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 178 இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். The central government may on an application grant a certificate of naturalization to any person. அப்ளை பண்ணுறதை பொறுத்து யாருக்கு வேணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேச்சுரலைசேஷன் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஃப் ஹீ இஸ் நாட் அ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி where citizens of India are prevented from becoming subjects or citizens of that country. எந்த கண்ட்ரியிலும் சிட்டிசன்ஷிப் இல்லாத ஒரு இந்தியன் அங்கே தங்கியிருக்க கண்ட்ரியில் இருக்க சிட்டிசன்ஷிப்பை பெறதுலேருந்து தடுக்கிறதுக்கு இந்த நேச்சுரலைசேஷன் சிட்டிசன்ஷிப் வந்து அப்ளிகபிள் ஆகும். தென் செகண்ட் பாயிண்ட், எ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி ரெனவுன்ஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் தட் கண்ட்ரி. ஒரு சிட்டிசன் வந்து அவங்க கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வேண்டான்னு சொல்கிற டைமில் இந்த நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஷிப்பை அப்ளை பண்ணிக்கலாம். தென் தேர்ட் பாயிண்ட், ஹி ஹேஸ் எய்தர் ரிசைடட் இன் இந்தியா ஆர் பீன் இன் த சர்வீஸ் ஆஃப் அ கவர்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் தங்கியிருக்கவங்களா இருக்கணும், இல்லைன்னா இந்தியாவில் இருக்க கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து அவங்க இருக்கணும். ஆர் த்ரூ அவுட் த பீரியட் ஆஃப் 12 months, ஹோல் இயர் வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருந்தவங்கன்னா அவங்களுக்கு வந்து நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கும். ஃபோர்த் பாயிண்ட், ஹீ இஸ் அ குட் கேரக்டர் அண்ட் ஹேஸ் அன் அடிக்குவேட் நாலேஜ் of a language specified in the 8th schedule of the constitution. அவங்க குட் கேரக்டராக இருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 8th ஸ்கெடியூலில் சொல்லியிருக்க ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜஸில் அடிக்குவேட் நாலேஜஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஷிப்பை அப்ளிகபிள் ஆவாங்க.